வணக்கம் ஷர்மிளா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தேர்வாய்க்கண்டிகை சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பார்த்தோம்னால் 5 தொழிலாளர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு கசிந்து 5 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக தொழிற்சாலை நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை மீட்டு மஞ்சாங்கரனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்த ஒடிசாவை சேர்ந்த தனஞ்சயா மாலிக் 26 வயது அவருக்கு அந்த தொழிலாளியை மட்டும் பார்த்தோம்னா மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த பாதிரியோடு காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்குழு ஆய்வுக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னா அவருடன் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாதிரியோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது அரசு கூறிய அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றதா, மேலும் வேறு ஏதேனும் சம்பவம் நடைபெற்றுள்ளதா என்பதை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வடமாநில தொழிலாளி விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.